ராசிபுரம் நகரில் சமூக சேவையோடு கல்வி சேவையும் செய்து வரும் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் ஸ்ரீ வித்யாமந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய சேர்மனுமான திரு வி சுந்தரராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைய ஏட்டிலே தமிழ்ந்த பேதை மறுப்பிலே பயின்று மருங்கிலே வளர்கின்ற என் தாய் தமிழை வணங்கி தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமன் என்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கிணங்க 75வது பவள விழா நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது தொப்பப்பட்டி ஜேடர் பாளையத்தினுடைய இந்த பள்ளியினுடைய மிகச்சிறப்பான விழாவிலை தலைமை பொறுப்பினை வீற்றிருக்கக்கூடிய நன்னெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் AKP மணி அவர்களும் பவள விழா குழு தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா எனது ஆசான் சோமசுந்தரம் அவர்களையும் இன்னும் பிற என்னை ஆளாக்கி சிற்பியாக செதுக்கிய அத்துணை பெருந்தகளுடைய பாதங்களை குனிந்து பாருங்கள். ஐயா பெரியசாமி அமர்ந்திருக்கிறார், ஐயா கணேசன் அமர்ந்திருக்கிறார், தமிழாசிரியர் கண்ணன் அமர்ந்திருக்கிறார், ஆங்கில ஆசிரியர் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறார், இன்னும் KPS பெரியசாமி அமர்ந்திருக்கிறார், எங்கள் ஐயா கணபதி அமர்ந்திருக்கிறார். இத்துணை பேரையும் பாதங்களை குனிந்து பாருங்கள். என்னை உடற்கல்வி ஆசிரியர் குமாருடைய புதல்வன் அமர்ந்திருக்கிறார். ஐயா கீழே குனிந்து உங்கள் பாதங்களை பாருங்கள். எங்கள் கண்ணீர் பூக்கள் உங்களுடைய கால்களை நன்றி சொல்லுகிறது. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என் நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்னை உருவாக்கிய சாதாரண உழவர் குடியில் விவசாய குழுவில் ஏழை வீட்டிலே ஒழுகிற கூரை வீட்டிலே உருவாக்கி கொடுத்த என்னை இன்றைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலருக்கு பள்ளித்துணை ஆய்வாளராக என்னை உங்கள் மத்தியில் இந்த மேடையில் அமரச் செய்து பெருமை பார்த்தது இந்த பள்ளியும் இந்த பள்ளியால் நான் கற்ற கல்வியும் தான். ஆக உங்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக என்றென்று இருக்க வேண்டும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிறவர்கள், இந்த மண்ணில் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் விதைத்தவர்கள் நடத்துகிற விழா இந்த பவள விழா. இந்த விழா ஒரு எதிர்கால சமுதாயத்தை புரட்டி போடுவதாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அல்ல, உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இந்த மண்ணினுடைய மக்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாவை தான் இந்த பவள விழா என்பதை நாம் பறைசாற்றிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேடி சோறு நிறந்துட்டு பல சின்னம் சிறு கதைகள் பேசி கூடி கிளப்பருமதி பின் வெறும் கூற்றுக்கிரையமாயும் வேடிக்கை மனிதர்கள் வீழ்வேன நினைத்தாயோ என்று பாரதி பராசக்தியை பார்த்து கேட்டான். நாம் அப்படி அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணை தொட்டவர்கள், இந்த மண்ணில் படித்தவர்கள் ஒவ்வொருவருமே வீரிய விதைகளாக எழுந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எழுச்சி தீபங்கள் தான் இந்த மேடையில் வீற்றிருக்கிறது. ஐயா ஜெயசீலன் SRM கல்விக்குழு மிகப்பெரிய பொறுப்பாளர், ஐயா எங்களுடைய பெருமைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சியர், ஒற்றை புருஷன், இந்த சண்முகத்தை வென்று காட்டக்கூடியவர்கள், இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர், எதிர்காலத்தில் ஆட்சியராக இந்த மண்ணில் ஒரே ஒரு அடையாள புருஷன் ஐயா சண்முகத்தை தான் குறிப்பிடுகிறோம். அவரை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எந்த குழந்தைக்காக இருக்கிறதா? அவர் கை தூக்குங்க. எதிர்காலத்தில் கலெக்டர் ஆவேன்னு சொல்றவங்க, அன்பு குழந்தைகளே, எதிர்காலத்தில் கலெக்டர் ஆவேன், அங்கே ஒரு பொண்ணு கை தூக்குது, அந்த பொண்ணு கை தட்டிங்க உற்சாகமா. இந்த சண்முகத்தை நம்ம வென்றெடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் கலெக்டர் உருவாக வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற உடற்கல்வி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் எங்கள் ஐயா சோமசுந்தரம், எங்களுடைய அருமை ஐயா இந்தியன் லீகல் அட்வைசர் மதிப்பிற்குரிய ஐயா ரகுபதி ஐயா வந்திருக்கிறார்கள். அவரை வென்றெடுக்க வேண்டும். அவரை வென்றெடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு புகைப்பட கண்காட்சியானது வழக்கறிஞருடைய கண்காட்சி அங்கே புகைப்படமாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய நாட்டிற்கே ஆலோசனை வழங்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார் நன்றியையும் பாராட்டுகளையும். அவர்களையெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டு. இந்த விழா வெற்றி பெற்றவர்களுக்காக நடத்தப்படுகிற விழா அல்ல, வெல்லப் போவதற்காக இந்த மாணவ கண்மணிகள் இவர்களையெல்லாம் பார்த்து இவர்களையெல்லாம் வென்று காட்ட வேண்டும், இவர்களையெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கான விழாவைத்தான் கடந்த 6 மாத காலமாக இந்த குழு சிறப்பாக இடம்பெற்று அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விழா கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிடிபட தெளிதின் ஆராய்ந்த அமையுடைய கற்பவை நீருடைய பால் குறுகின் தெரிந்து என்ற அன்னப்பறவை போல நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் கற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எங்களையெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய சக்தி எதிர்கால தலைமுறையான உங்களிடத்தில் இருக்கிறது. இங்கே சான்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை முழுவதுமாக நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி வெற்றியடை போட வேண்டும், வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்வதற்கு தொப்பப்பட்டி ஜேடர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி வழிவகுக்கும் என்ற உதாரணத்தை நீங்கள் பறைசாற்ற வேண்டும். வாழ்க திருக்குறள், திருவள்ளுவர் புகழ் என்று திருவள்ளுவர் சிலை அமைத்துக் கொடுத்த
மதிப்பிற்குரிய ஐயா கந்தசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த விழா குழுவின் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம். ஐயா சோமசுந்தரம், ஐயா ஏகேபி மணி உட்பட அத்துணை பேர் பாதங்களுக்கும் நன்றி கடன்பட்டு அமைகிறோம். வருகை புரிந்து சிறப்பித்திருக்கூடிய எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.